முன்னாடி வந்து ஒரு நியூஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி புதுப்பேட்டை 2 வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா புதுப்பேட்டை 2 படம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வரவே இல்லை. இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டைரக்டர் செல்வராகவன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதுல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த வருஷமாவது புதுப்பேட்டை 2 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன ட்வீட் அவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. எனவே இந்த வருஷமாவது புதுப்பேட்டை 2 படம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி எதிர்பார்ப்பே வந்து உருவாகும் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா புதுப்பேட்டை 1 படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம படமா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்குமே வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதுப்பேட்டை படத்துல இருக்கிற அந்த சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து இருக்கும். புதுப்பேட்டை 1 படத்துல இருக்கிற அந்த ஒரு நாளில் இந்த பாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து இருக்காங்க. இந்த பாட்டு நிறைய பேர்த்தோட ஒரு ஃபேவரட்டான சாங் அப்படின்னே கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த புதுப்பேட்டை 2 படம் எப்போ வந்து அபிஷியலா வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க, இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ அபிஷியலா வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.